ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு நம்ம முத்து வந்து வெளியில் உட்காந்துருக்காரு. உட்காந்துருக்கும் போதே விஜயா வந்துட்டு இந்த வேலை செஞ்சியா அந்த வேலை செஞ்சான்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை சொல்ல, என் பொண்டாட்டியை பார்த்து எந்த வேலை செஞ்சேன்னு சொல்கிறேன், மீதி மருமகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கோவம் வருது. இப்படி எல்லாவா இருக்கணும் புருஷனா? தான் பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற புருஷன் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? அதை விடுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு நம்ம மீனாவுக்கு. உடனே அதுக்கப்புறம் சரி ஒரு வழி பேசி அனுப்பி வச்சிட்டாங்க. அனுப்பி வச்சதுக்கப்புறம் பொண்டாட்டி பூ வச்சு விட்றதுன்னு அல்வா கொடுக்கலான்னு அல்வாவை கொண்டு போய் கொடுத்தா, அந்த டைம் பார்த்து ஒவ்வொருத்தராக வெளியே வராங்க. ஐயோ, நாங்கள் ஹாலில் படுத்துருக்கோங்கிறத மறந்துட்டே நீங்கள் எல்லாம் வெளியே வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் தேவையா? காலமான காலத்தில் அவங்க 2 பேரும் போய் உள்ளே படுத்துருக்கிறதும் இவங்க வெளியே படுத்துருக்கிறதும் அச்சச்சச்சச்ச மோசமான குடும்பம் பாஸ் இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம முத்துவோட கோவத்துக்கு எல்லாரும் ஆளாடிவீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒவ்வொருத்தராக வந்து அப்போ தான் ஸ்ருதிக்கு பசிக்குதான் பிரியாணி எடுத்து வச்சு சாப்பிட. விஜயாவுக்கு பிரியாணியை பார்த்தோன்னே நாக்கு பரப்பரன்றது. எதுக்கு மனோஜ் இப்போ சாப்பாடுனா பயங்கரமா விரும்புறாருன்னு இப்ப தெரியுதா? எடுத்து போட்டு பொழந்து கட்டிடுச்சு அந்த அம்மா. நைட்டு நேரத்தில் திங்கக்கூடாதுன்னு தெரில அந்த அம்மாவுக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து யார் வரா? நம்ம மனோஜ் தண்ணி பிடிக்க வந்தவர் எடுத்து அல்வாவை எடுத்து பொண்டாட்டி 2 பேரும் மாற்றி மாற்றி ரொமான்டிக் லுக்கில் ஊட்டிக்கிறாங்களாம். கேவலமா இல்லை? ஒரு தோசையை வந்து எடுத்து சாப்பிட்டான்னு அவ்வளோ அலாப்பறை பண்ணீங்க. இப்போ இவர் வாங்கிட்டு வந்த அல்வாவை எடுத்து ஓம் பொண்டாட்டிக்கு ஊட்டி விட்றீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது தெரிஞ்சா அவர் என்ன மாதிரி கேள்வி கேட்பாரு. ஆனால் நம்ம முத்து வந்து டீசெண்டாக விட்டுட்டாரு. ஏன்னா நம்ம வீணா விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மறுநாள் காலையில் நம்ம விஜயாவுக்கு பிடிச்சிக்கிச்சுங்க. யானைக்கு குத்துற மாதிரி பயங்கரமா பார்வதி குத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இன்னும் மூச்சுப்பிடி சரியாகல. கண்ட நேரத்தில் கண்டதும் தின்னா இப்படிதான் ஆகும் அப்படின்றாங்க. வயசுக்கு ஏற்ற மாதிரி திங்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம பார்வதி குத்துறது சரியில்லைன்னு நம்ம ஸ்ருதி வராங்க. அதை பார்த்து பயந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.